ஏங்க ஏங்க என்னடி குழந்தை இறந்து போச்சாங்க. என்னடி சொல்ற? நிலாவா? எப்படி? அது ஏதோ மூளையில ரத்த கசிவான். அவனுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்குது. இவன் தான் சொல்லாம விட்டுருக்கான். ஐயோ, விடுங்க, போய் தொலையட்டும். அவனே போய் தொலையணும் தானே சொல்லாம இருந்திருக்கேன். மா தெரிஞ்சா பேசு, தேவையில்லாம எதுவும் சொல்லிட்டு இருக்காத. ஏ பாடா, நான் அடிக்காத. மா கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு இருமா நீ. ஏய் சரி விடுடி. என்னம்மா இது? இப்படிலாம் நடக்கும்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்ப என்னம்மா பண்றது? என்ன பண்றதுன்னா அவ்வளவுதான். அந்த குழந்தைன்னு உயிரா கிடந்தா, இப்ப அந்த குழந்தை உயிரே போயிருச்சு. இவ மட்டும் என்ன உயிரோடையா இருக்க போறா? மா கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டியா நீ? அவளே நொந்து போயிருக்கா. ஏய், நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? குழந்தைன்னு தான் சுத்திக்கிட்டு இருந்தா, அதுக்கு தான் சொன்னேன். ஏண்டி இப்போ இவ்வளவு பேசுறானே, இவனுக்கு தான் விஷயம் தெரியும்ல. முன்னாடியே ஜனனி கிட்ட சொல்ல வேண்டியதானே? மா நான் சொன்ன அவ எப்படி எடுத்துப்பான்னு தெரியாம தான் நான் சொல்லல. நீங்க ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? அவளே சும்மா தானே இருக்கா, கொஞ்சம் வாயை மூடிட்டு இருங்க. குழந்தை இறந்தே போச்சுடா, அது எப்படி சும்மா இருப்பா? மா சரிம்மா, அதை விட்டு தொலைங்க. திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்காதீங்க. சும்மா வேணும்ட்டே பண்ணிட்டு இருக்கீங்க. ஏய் ஜனனி, அவங்க ஏதோ பேசிட்டு போட்டுண்டி. ஏய் ஏய் ஜனனி, கதவை தரடி, நான் சொல்றத கேளடி ஒரு நிமிஷம். ஏய் கதவை தரடி ஜனனி. ஏய் ஏய் ஜனனி. டேய் விடுடா, சும்மா சீன் போட்டுட்டு இருக்கா. ஏய் ஏய் ஜனனி, ஏய் ஜனனி இங்க பாருடி. ஏய் நான் சொல்றத கேளுடி ஜனனி, ப்ளீஸ் டி, இப்படி பண்ணாதடி. எனக்கு உன்னை விட்டா யாரும் இல்லடி ஜனனி. நான் பண்ண தப்பு தாண்டி, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுறி. நான் உன்கிட்ட சொல்லி இருக்கணும், சொல்லாம பெரிய தப்பு பண்ணிட்டேன்டி. ப்ளீஸ் டி, இப்ப நீயும் என்னை விட்டு போயிட்டா எனக்குன்னு யாருமே இருக்க மாட்டாங்கடி. புரிஞ்சுக்கோடி, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன்டி ப்ளீஸ். நீ போயிட்டா நானும் போயிடுவேன்டி ப்ளீஸ் ஜனனி. ஜனனி ஜனனி ஜனி இறங்கி வா ஜனி. நான் எப்படியாச்சும் நிலாவை காப்பாற்றி கூட்டு வந்துடுறேன் ஜனி. ப்ளீஸ் ஜனி, எப்படியாவது கூட்டு வந்துடுறேன் ஜனனி. ப்ளீஸ் ஜனி, என்னமோ பண்ற ப்ளீஸ். என்னை விட்டு போயிடாத ஜனனி. ஜனனி நிலா, இங்க பாரு, நல்லா ரெஸ்ட் எடு சரியா? ஒன்றும் இல்லை, நான் இருக்கேன் சரியா? தூங்கு. ஜனனி, ஆப்ரேஷன் பத்தி நான் சொல்லியிருப்பேன், ஆனா காசு செலவாகும்னு நினைச்சு சொல்லாம விட்டுட்டீங்களா? ஏய் என்னடி? கவலைப்படாதீங்க, நான் ஆப்ரேஷனுக்கு காசு உங்ககிட்ட கேட்க மாட்டேன். ஜனனி, நான் ஏண்டி அதுக்கெல்லாம் யோசிக்க போறேன்? நீ என்ன புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா? இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லாம மறைச்சவங்க கிட்ட வேற என்னத்த புரிஞ்சுக்க சொல்றீங்க? உங்க அம்மா சொன்னாங்களா இந்த சனி இந்த குழந்தைக்கெல்லாம் காசு செலவு பண்ண முடியாதுன்னு? சரிடி, நீ என்ன புரிஞ்சிக்கவே வேணாம், ஒரு நிமிஷம் இரு. இங்க வா, ஏஞ்சு வா. என்ன விடுங்க. வான்னு சொன்ன, ஏஞ்சு வா. விடுங்கன்றல, வரேன், விடுங்க. மா, நிலாக்கு மூளையில பிளட் கிளாட் இருக்கு, அதுக்கு ஆபரேஷன் பண்ண 1.5 லட்சம் செலவாகும்னு நான் என்னைக்காச்சும் உங்ககிட்ட சொன்னனா? 1.5 லட்சமா? என்னமா யோசிக்கிற, சொல்லு. ஆமாண்டா, அதான் நான் அன்னைக்கு சொன்னேன்.
ஏதோ 1.5 லட்சம் செலவாகும், நம்மளால ரெடி பண்ண முடியாது, கஷ்டம் அப்படின்னு சொன்னியப்பா. அதனால எதுவும் பண்ண வேணான்னு வேற சொன்னியப்பா. மா நான் என்னைக்குமா உங்ககிட்ட சொன்னேன்? ஏய், அவ எப்படி சொன்னா? வாயை மூடுங்க, எனக்கு எல்லாம் தெரியும். ஓ, இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? ஜனனி சத்தியமா நான் யார்கிட்டயுமே இதை பத்தி சொல்லல. இவங்க போய் சொல்றாங்க. ஏய், உனக்கு புரியலையாடி? அவளை சமாளிக்கிறதுக்காக தான் அவனே இல்லைன்னு சொல்லியிருக்கான். நீ வேற உளறி வச்சுக்கிட்டு. அம்மாடி ஜனனி, குழந்தை, ஆப்ரேஷன், இந்த 1.5 லட்சம் இதை பத்தி அவன் எங்ககிட்ட எதுவும் சொல்லலம்மா. தயவுசெய்து நீ கோவப்படாதம்மா, நீ உள்ள போ. ஜனனி, இவங்க 2 பேரும் சேர்ந்து நம்மள பிரிக்க பாக்குறாங்க. தயவு செஞ்சு இவங்களை நம்பாத ப்ளீஸ். நான் சத்தியமா அப்படிலாம் எதுவுமே உங்ககிட்ட சொல்லல. போதும், நிறுத்துங்க உங்க டிராமாவை. நிலான்னு அவ பின்னாடி சுத்துனது எல்லாமே போய். அவ எவ்வளவு ஆசையா வாய் நிறைய உங்களை அப்பான்னு கூப்பிட்டா. அந்த நினைப்பு கொஞ்சம் கூட உங்களுக்கு இல்லல்ல? ஏய், என்னடி? என் மூஞ்சிலே முழிக்காதீங்க. ஏய் ஏய் நில்லுடி. ஏய், எதுக்குடி அப்படி சொன்ன? பின்ன என்ன, அந்த குட்டிச்சாத்தனுக்கு ஏதோ பிரச்சனைன்னு நம்ம வீட்டு காசை எடுத்து கொடுப்பாங்களா? அதுவும் 1 ரூபாயா 2 ரூபாயா? 1.5 லட்சம் ரூபா சும்மாவா? அதான் பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு அவங்க 2 பேருக்குள்ளேயே சண்டை முட்டி விட்டுட்டு. எனக்கும் புரிஞ்சுதுடி. அத உன் கூட சேர்ந்து நானும் சமாளிச்சேன். நல்ல வேலை, எதையும் உளறி வைக்கலையே. குடும்பத்தை பிரிக்கணும்னா உன்கிட்ட தாண்டி கத்துக்கணும். ரொம்ப புகழாதீங்க. இங்க பாரு ஜனனி, அவங்க ஏதோ சொல்லி நம்மள சண்டை போட வைக்கிறாங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. வா, முதல்ல ஹாஸ்பிட்டல் குழந்தைய கூட்டு போலாம். கையெடுங்க. நிலாவை தொடாதீங்க. என் குழந்தைய தொடாதீங்க. உன் குழந்தையா? அப்ப நீ அவங்க சொல்றத நம்புவ, நான் சொல்றத நம்ப மாட்டல? போதும், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க அப்புறம் என் பணத்தை தான் நீங்க பாப்பீங்க. நாம எதுக்கு மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டு? அதுவே தானா நடக்கும். நீ பொறுமையா இரு. மா, வாமா, என்னாச்சு? உங்க மருமக இல்லையா? உள்ளதாமா படுத்திருக்கா. போமா. சொல்லுங்க. இல்ல, குழந்தைக்கு பிளட் கிளாட்னு சொன்னாங்க. அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். பாப்பா இருக்காளா? நான் வேற ஏதோ பேசியிருக்கேன், அதான் மனசு கேட்கல. குழந்தைக்கு இப்படி இருக்குன்னு உங்ககிட்ட யார் சொன்னா? வேற யாரு? தோ இங்க உட்காந்துட்டு இருக்காங்களே, இவங்க தான் சொல்லியிருப்பாங்க. குழந்தைக்கு இப்படி ஆச்சுன்னு தெரிஞ்ச உடனே போதும், உடனே ஊரெல்லாம் போய் டமாராஷ்டு வந்துட்டு இருப்பாங்க. அண்ணா, நீங்க தானே நான் சொன்னீங்க, அவங்களே ஏன் சொல்றீங்க? நானா? நான் எப்ப சொன்னேன்? காலையில் தானே நீங்க பாப்பாக்கு இப்படி இருக்கு, 1.5 லட்சம் செலவாகுன்னு சொல்லிட்டாங்க, காசுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம சுத்திட்டு இருக்கேன்னு ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னீங்க. இப்ப வந்து எப்ப சொன்னேன்னு கேக்குறீங்க? நான் எப்ப உங்க வீட்டுக்கு வந்தேன்? நான் எப்ப வந்து சொன்னேன்? அதை கேட்டு மனசு கேட்காம தான் பார்க்கவே வந்தேன். ஏய், என்ன ஆளாளுக்கு இப்படி போய் சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கீங்க? நீங்க நிறுத்துங்க. ஏய், நான் பரவாயில்ல, உள்ள வாங்க. பாப்பா உள்ளதான் இருக்கா. வாங்க. நிலா, ஆன்ட்டி வந்திருக்காங்க பாரு உன்னை பார்க்க. பாப்பா, உனக்கு ஒன்றும் இல்லை சரியா? எல்லாம் சரியாயிடும். எனக்கு ஒன்றும் இல்லை. ஏன் எல்லாரும் வந்து இப்படி சொல்கிறீங்க? நான் நல்லா தானே இருக்கேன். நீ நல்லா தான்டா இருக்க. அவங்க
உன் மேல இருக்கிற பாசத்துல அப்படி சொல்றாங்க, வேற ஒன்றும் இல்லை. சரியா? சரி. ம். இங்க பாருங்க, அவளுக்கு பிளட் கிளாட் இருக்கு. டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. 1.5 லட்சம் செலவாகும். போதுமா? எப்படியாச்சும் என் உயிரை கொடுத்தாச்சும் அவளை காப்பாத்துவேன். தயவு செஞ்சு போய் இதை வேற யார்கிட்டயும் சொல்லாதீங்க. நான் வேற யார்கிட்ட சொல்ல போறேன்? அவர் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னாரு, நான் பார்க்க வந்தேன். அதுக்கு போய் நீங்க என்ன? சரி சரி புரியுது. ஆனா இதுக்கப்புறமும் வேற யாருக்கும் தெரிய வேணாம்னு நினைக்கிறேன். ப்ளீஸ். நான் ஆல்ரெடி நொந்து போயிருக்கேன். புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். ஐயோ, என்ன விடுங்க, நான் கிளம்புறேன். இது என்னடா வம்பா போச்சு? நாட்டுல நல்லது நினைச்சாலே தப்பு போல. ஏய் ஜனனி, என்ன நம்புடி. சத்தியமா இவங்கெல்லாம் ஏன் வராங்க, ஏன் இப்படி பேசுறாங்கன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குதுடி. தயவு செஞ்சு என்கிட்ட எதுவும் பேசாதீங்க. வந்திருக்காங்க. எங்க ஜனனி இருக்காளா? உள்ள உள்ள. இங்க நிக்காதீங்க, முதல்ல ஜனனி, போங்க. சித்தி, என்ன இங்க? நிலாக்கு என்னம்மா ஆச்சு? மாப்பிள்ளை கால் பண்ணி எதை சொல்றாரு? பிளட் கிளாட், அது இது உயிருக்கே ஆபத்துன்னு. நான் உங்ககிட்ட சொன்னனா? நான் உங்ககிட்ட கால் பண்ணி சொன்னனா? நீங்க வாயை மூடுங்க. ஏய், நான் சத்தியமா நான் யார்கிட்டயுமே சொல்லலடி. மாப்பிள்ளை, ஏன் மாப்பிள்ளை போய் சொல்றீங்க? நான் போய் சொல்றேனா? அவ்வளவுதான் உங்களுக்கு ஏங்க, சொல்றேன். நீங்க வாயை மூடுங்கன்னு சொன்னேன். ஏய், விடுங்க சித்தி. மாப்பிள்ளை 1.5 லட்சம் ஆகும் ஆபரேஷனுக்குன்னு சொன்னாரு. நான் என் நகை வச்சாச்சும் கொடுக்குறேம்மா. எப்படியாவது நிலாவை காப்பாத்திரணும். டாக்டர் 5 லட்சம் வரைக்கும் செலவாகும்னு சொல்லியிருக்காரு சித்தி. 5 லட்சமா? ம். ஐயோ, மாட்டிக்கிட்டமே. சரி விடுமா. நிலா எங்க? உள்ள படுத்துட்டு இருக்கா. வாங்க. ஆ. நிலா, நிலா, என் மேல கோவமாடா? நிலா, இப்படி பண்ணக்கூடாது. அவங்க உன்னை பார்க்க தானே வந்திருக்காங்க. விடுடி. எப்படி இருந்தாலும் அவளுக்கு என் மேல கோபம் இருக்கும்ல. பாவம், குழந்தை ரெஸ்ட் எடுக்கட்டும். ஆமா, என்னடி ஆச்சு மாப்பிள்ளைக்கு? சொல்லிட்டு சொல்லலைங்கிறாரு. தெரியல சித்தி, காலையிலேருந்து அப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு. என்னன்னு தெரியல. அவருக்கு நிலா மேல பாசமே இல்லை. இருந்திருந்தா இப்படி பண்ணியிருக்க மாட்டாரு. சரி, நீ பாத்துக்க ஜனனி, நான் வரேன். சொல்லு மச்சான். டேய் டேய், இருக்கியா? என்னன்னு தெரியல மச்சான். காலையிலேருந்து எதுவுமே சரியில்லடா. டேய், என்னாச்சுடா? அப்பா அம்மா சேர்ந்துட்டு என்னையும் ஜனனியும் பிரிக்க என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்கடா. அப்படியா மச்சான்? நான் வேணா வீட்டுக்கு வரட்டுமா? இல்லை மச்சான், நானே பார்த்துக்கிறேன். மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. அதுக்கு தான் உனக்கு கால் பண்ணேன். இவங்க பண்ணுறத கூட பொறுத்துப்ப மச்சான். ஆனால் ஜனனி இதெல்லாம் நம்புறாடா. அதுதான் மச்சான் என்னால் தாங்க முடியல. டேய் டேய், சரி நீ அழாத மச்சான். சத்தியமாக நான் எந்த தப்புமே பண்ணல மச்சான். ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னே தெரியலடா.
சி என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணாத, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? சரி விடு மச்சான், உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். சரி விடு மச்சான், நான் அப்புறமா கால் பண்ணுறேன். சரி மச்சான். ஜனனி, ஜனனி. இந்த வரேம்மா. நிலா வந்துட்டேன்டா. என்னாச்சு? ஜனனி நீ என்ன பண்ற? கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்கேன். என்னாச்சு? நான் அதை கேட்கல. ராகுல் ரொம்ப நல்லவன். ஏன் நீ ராகுலை கஷ்டப்படுத்துற? இதெல்லாம் யார்டா குட்டி சொன்னா உனக்கு? ராகுல் அப்படி சொல்ல சொன்னாரா? இல்லை, நானே கேட்டேன். ராகுல் வெளியே ஃபோன் பேசிட்டு இருக்கும் போது. அப்படியா? என்னன்னு? நீ எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ற, ஆனா நம்ம ராகுலுக்கு சப்போர்ட் பண்ண மாட்ற. நம்ம ராகுல் பத்தி நமக்கு தெரியாதா? தெரியும்டா, நல்லாவே தெரியும். அவரை பத்தி எனக்கு தெரியாதா? ஆனா நமக்கு மற்றவங்கள பத்திலாம் தெரியாதுல்ல, அதை தெரிஞ்சுக்கதான் நான் இப்படிலாம் பண்றேன். அப்படியா? நிஜமாவா சொல்ற? ஆமா, நிஜமா. ப்ராமிஸா? ப்ராமிஸா. சரி போதும், இதுக்கு மேலேயும் ராகுலை கஷ்டப்படுத்தாத. சரி பெரிய மனுஷி, கேட்டுக்கிறேன். நீ சொல்லிட்டல்ல. என்னடி சக்கரை கம்மியா இருக்கு? ஒரு நேரம் தானே குடிங்க. மா, உங்க மருமக இல்லையா? உள்ளதாப்பா இருக்கா. ம். ப்ரோ சொல்லுங்க. இல்ல, பாப்பாக்கு ஏதோ பாப்பாக்கு பிளட் கிளாட் இருக்கு. 1.5 லட்சம் ஆபரேஷனுக்கு செலவாகும். என் ஹஸ்பண்ட் என்ன பண்றதுன்னு தெரியாம உங்ககிட்ட வந்து கேட்டாங்க. நீங்க பாவப்பட்டு பார்க்க வந்தீங்க, அதானே? இன்னும் எத்தனை பேர் இந்த மாதிரி கிளம்பிருக்கீங்க? என்ன அத்தை, இந்த மாதிரி இன்னும் எத்தனை பேர்கிட்ட இப்படி சொல்லி வச்சிருக்கீங்க? என்னம்மா நீங்க? உங்க மருமகளுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொன்னீங்க, இப்படி எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்கிறாங்க. அப்ப எல்லாம் தெரிஞ்சுதான் என்ன கூப்பிட்டீங்களா? போங்கம்மா, நீங்களும் உங்க குடும்பமும். ஏய், என்ன ஏதோ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற? அதானே உன் இஷ்டத்துக்கு நாங்க சொன்னோம்னு சொல்லிட்டு இருக்க. சரி, நான் என் இஷ்டத்துக்கு சொல்றதாவே இருக்கட்டும். வந்தவரையே உங்களை சொல்லிட்டு போறாரு. அது அவர் வந்து ஏதோ நடிச்சது போதும். என்னையும் அவரையும் பிரிக்க பாக்குறீங்களா? ஏம்மா, நாங்க ஒன்றும் பிரிக்கல. நாங்க சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? இல்ல வந்தவதே கேட்கறதுல என்ன தப்பு இருக்குங்கிற? அதானே அவ உன்கிட்ட இவ்வளவு உண்மையா இருக்கானா? இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, அடுத்த நிமிஷம் உன்கிட்ட சொல்லிருக்கணும்ல, ஏன் சொல்லல? ஏன்னா அவனுக்கு காசு செலவாயிருன்னு பயம். உன்கிட்ட சொன்னா நீ குழந்தை முக்கியம் காசு முக்கியம் இல்ல அப்படின்னு அவன்கிட்ட சண்டை போட்டிருப்ப. என்ன, என் புருஷனை எனக்கு எதிராக திருப்ப பாக்குறீங்களா? அவர் என் மேல இருக்கிற பாசத்துல தான் மறைச்சிருக்காரு. இதுல ஏன் தப்பும் இருக்கு. நிலா கூட நான் பழகிறதெல்லாம் அவர் பார்த்துருக்காரு. நான் அவ்வளோ பாசமா இருந்திருக்கேன். அப்படி இருக்கும்போது அவளுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனைனா அவர் என்ன பண்ணுவார் பாவம்? ஜனனி, இப்பயாச்சும் என்ன புரிஞ்சுக்கிட்டியே, ரொம்ப சந்தோஷம்டி. நீ எங்க என்ன புரிஞ்சுக்காம போயிடுவியோன்னு ரொம்ப பயந்துட்டேன்டி. எங்க விடுங்கங்க, எனக்கு உங்க மேல எந்த கோவமும் இல்லை. நான் உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தா சாரி. நான் ஏதோ தேவையில்லாம உங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி ஏதோ பேசிட்டேன். ஏய், அதெல்லாம் என்னை இல்லடி. மன்னிச்சிருங்க. ஏய், நீ ஏண்டி மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ என்னை எவ்வளோ வேணா கஷ்டப்படுத்து, நான் தாங்கிப்பேன். நானும் காலையில இருந்து பார்த்துட்டு இருக்கேன். குழந்தைக்கு இப்படி இருக்கு, இவளே கஷ்டத்துல இருப்பா, இவ மனசு மறுத்து போயிருக்கும். இப்ப என்ன சொன்னாலும் அப்படியே நம்பிடுவான்னு நினைச்சிங்களா? சரி விடுமா, நாங்க அப்படி பண்ணது தப்புதான். நீ புருஷன் ஆடுறியே, அந்த புருஷன் உன்கிட்ட எல்லா விஷயத்திலையும் உண்மையா இருக்காருன்னு கேளு.
ஏய் சும்மா இருடி. அந்த விஷயம்லாம் இவன் மறைச்சான்னு தெரிஞ்சா இன்னைக்கே இவனை விட்டு இவ ஓடிடுவா. நீ வேற அதெல்லாம் சொல்லி தொலையாத. அதெல்லாம் அவர் என்கிட்ட எதுவும் மறைச்சதில்ல. என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? சொல்லுங்க. ஆ சொல்லுங்க. அது ஜனனி